மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த இறைச்சமூகமே, அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நான் வாசிக்கப்படுகின்ற நற்செய்தியில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்கின்ற உண்மையை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் என்பது அழுத்தமாக தரப்படுகிறது. யூதர்களுக்கென்று தனிச்சட்டம் இருந்தது. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரது பெயரை வீணாக பயன்படுத்தாதே, அவ்வாறு பயன்படுத்தினால் தண்டிக்கப்படுவாய். அதாவது பொய் ஆணை இடக்கூடாது. இது கொடுக்கப்பட்ட சட்டம். நமக்கும் இதுவே தரப்படுகிறது. விண்ணின் மீதும் வேண்டாம், மண்ணின் மீதும் வேண்டாம், அரியணையின் மீதும் வேண்டாம். காரணம், கடவுள் எங்கும் இருக்கின்றார். ஆணையிடவே வேண்டாம், திருப்பெயரை வீணாக சொல்லக்கூடாது என்கின்ற சொல் நமக்கு தரப்படுகிறது. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நமது சமூகத்திலே உண்மையா அது என்ன என்று கேட்கின்ற அளவிற்கு உண்மை மதிப்பிழந்ததாக இருக்கிறது. உண்மையை திரித்து பேசுகிறவர்கள் பலர், உண்மைக்கு புறம்பாக வாழ்கின்றவர்கள் பலர், உண்மையோடு வாழ்கின்றவர்கள் சந்திக்கின்ற அவலங்கள் பல. நமது ஆண்டவர் இயேசு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று உரத்து சொன்னவர். விளைவு என்ன? குற்றவாளி போல் கூண்டில் நிற்கின்றார். பிலாத்து ஏளனமாக கேட்கிறான், உண்மையா அது என்ன? உண்மைக்கு சான்றுரைப்பதை என் பணி என்று சொன்னபோது உண்மையா அது என்ன என்று இயேசுவை குறித்து ஏளனமாக எள்ளி நகையாடுகின்றான் அந்த பிலாத்து. பொய்மை ஆட்சி செய்கிறது, அநீதி ஆட்சி செய்கிறது. இங்கே உண்மையும் நீதியும் முடங்கி போய் கொண்டிருக்கிறது. இதுவல்ல கிறிஸ்தவம், இதுவல்ல கிறிஸ்தவ அறநெறி. உண்மைக்கு சான்றுரைப்பது தவறு. யார் செய்தாலும், அரசன் செய்தாலும், ஆண்டி செய்தாலும் அது தவறு, தவறு, குற்றம், குற்றம். அதை எடுத்துரைக்க வேண்டியது கிறிஸ்தவனின் கடமை. திருமுழுக்கு யோவான் ஏரோது தவறு செய்தான், சுட்டி காட்டினார், தலை வெட்டப்பட்டு சாவை சந்தித்தார். இறைவாக்கு எரேமியா தன் மக்களை அரசாளுகின்ற அரசன் தவறு செய்வதை சுட்டி காட்டுகிறான், பல அவலங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அவனை பார்த்தவுடனே எல்லோரும் கல்லால் எறிகின்றார்கள், பாழும் கிளச்சி தள்ளுகிறார்கள். எப்போது அவனை பிடித்துக் கொள்ளலாம் என சூழ்ச்சி செய்கிறார்கள். உண்மையோடு இருந்தால் அங்கே பலவிதமான அச்சுறுத்தல்களும் அவமானங்களும் தான் பரிசாக கிடைத்துக் கொண்டிருக்கிறன. இருப்பினும் கிறிஸ்தவ அறநெறி என்பது என்ன? உண்மைக்கு சான்றுரைப்பது, உண்மையாயிருப்பது. எனவே காந்தி சொல்வார், உண்மை என்பது கடவுள் ஆகும். ஆக உண்மைக்கு சான்றுரைப்பதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய பணி. அப்படியே நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? யாக்கோபு திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆணையிடவே வேண்டாம், நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். திருக்குறள் 200 சொல்லுகிறது, சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். ஆக சொல் உண்மைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? இயேசு ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆம் என்று சொல்கிற நேரத்தில் ஆம் என்று சொன்னார், இல்லை என்று சொல்ல வேண்டிய இல்லை என்று தைரியமாக சொன்னார். அந்த பாணி, அந்த திராணி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இன்று நம்முடைய வார்த்தைகளினால் பல மனிதர்கள் காயப்படுகிறார்கள். தவறான வார்த்தைகளினால், தீய வார்த்தைகளினால், பொய்யான வார்த்தைகளினால் பலர் காயப்படுகிறார்கள். நீங்கள் சொல்லுகின்றது வதந்தி, புறம் கூறுதல், அவதூறு பல மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது. உண்மை எடுத்துரைக்க வேண்டிய நேரத்தில் மௌனிகளாக இருக்கிறீர்கள். அங்கே பொய்மை ஆட்சி செய்து விடுகிறது, நல்லது அங்கே நடைபெறாமல் போய்விடுகிறது. கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமது நெறி மற்றவர்கள் நெறியை விட சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உண்மைக்கு சான்றுரைக்கின்றவர்களாக வாழ வேண்டும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என உரத்து சொல்கின்றவர்களாக எதற்கும் யாருக்கும் அஞ்சிடாது கடவுள் ஒருவருக்கே அஞ்சி தூய வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம். அதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஏற்புடையது. அதுவே நமக்கு சான்றுரைப்பதாக அமையும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.